இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமானது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேபிள் லேயிங். ஓகே. நீங்கள் கேபிள் லேயிங் பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்கள் என்ஷூர் பண்ணணும், கேபிள் லேயிங்க்கு முக்கியமானது என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், அது எதை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். கேபிள் லேயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் என்ஷூர் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு கேபிள் சாக்ஸ் வித் ஸ்பிண்டில். ஓகே. கேபிள் ஜாக் வித் ஸ்பிண்டில். ஓகே. கேபிள் ஜாக் வித் ஸ்பிண்டில். ஓகே. இது எப்படி செலக்ட் பண்ணோம்னா நீங்கள் என்ன கேபிள் ட்ரம், ஓகே, எந்த கேபிள் ட்ரம் யூஸ் பண்ணுறீங்க கேபிள் லேயிங்க்கு, அந்த கேபிள் ட்ரம்மோட வெயிட் செக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 510 அந்த கேபிள் ட்ரம்மோட வெயிட்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஜாக் ஸ்பிண்டில் அந்த 510ஓட அதிகமாக இருக்கணும். ஓகே. ஜாக் அண்ட் ஸ்பிண்டிலில் 80% தான் நீங்கள் இப்போ 8 டன் 10 டன் அல்லது 12 டன் ஜாக்கினா சூட்டபுள். ஓகே. நீங்கள் 510 கேபிள் ட்ரம்மோட வெயிட்னா, நீங்கள் 5 டன் SW. ஓகே. சேஃப் ஒர்க்கிங் லோட். 5 டன் தாங்குகிற ஜாக்கி ஆர் ஸ்பிண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட ஒரு 8 டன் தாங்குகிற மாதிரி ஸ்பிண்டில் ஆர் ஜாக்கு யூஸ் பண்ணணும். ஓகே. அதான் சேஃப். ஓகே. 5 டன் உண்டான வெயிட் தாங்குகிற மாதிரி ஜாக்கி ஸ்பிண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதை விட அதிகமாக 8 அல்லது 10 டன் வெயிட் தாங்குகிற மாதிரி உள்ள ஜாக்கு ஸ்பிண்டில் யூஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி அந்த ஜாக் ஸ்பிண்டிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கள, அதுக்கு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே. எந்த ஜாக்கி அந்த ஸ்பிண்டில் யூஸ் பண்ணாலும் அதோடைய தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகே. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஜாக்கு அண்ட் ஸ்பிண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா, அது வேலிடானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்று. ஓகே. இது ஃபஸ்ட்டு. ஓகே. வித்தவுட் ஜாக் அண்ட் ஸ்பிண்டில் இல்லாமல் நீங்கள் கேபிள் ட்ரம்மை புல் பண்ண முடியாது, கேபிள் லேயிங் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேபிள் ஜாக் அண்ட் ஸ்பிண்டில். அது கேபிள் ட்ரம் எந்த கேபிள் ட்ரம் யூஸ் பண்ணுறோமோ அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேபிள் ஜாக்ஸ் அண்டு ஸ்பிண்டில் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிண்டில் அண்ட் ஜாக்கிக்கு உங்கள்கிட்ட தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், அது வித் வேலிட். ஓகே. இது ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா ரோலர் எதுக்குன்னா, கேபிள் நீங்கள் அண்டர் கிரவுண்டில் நீங்கள் கேபிள் புல் பண்ணுறப்போ ரோலர் கம்பல்சரி. எதுக்குன்னா, ஒன்று கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். 100, 200, 300, 500 இழுக்கிறீங்கும் போது ரோலர் எவரி 5 மீட்ரு 10 மீட்ரு எங்கெங்கே பெண்டு வருதோ அங்கெல்லாம் பெண்ட் ரோலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இது மாதிரி ரோலர் யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த ரோலர் யூஸ் பண்ணுறது 2 ரீசன். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒன்று கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே. இன்னொன்று கேபிள் புல் பண்ணும்போது லோடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரோலர் ரொட்டேட் ஆகிறதுனால கேபிள் புல் பண்ணும்போது ஈஸியாக போகும். லோடு ஆகாது. ஓகே. நீங்கள் புல் பண்ணும்போது கேபிள் லோடு ஆகாது. ஓகே. அதனால் ரோலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா விஞ்சு மிஷின். ஓகே. விஞ்சு மிஷின் நீங்கள் கேபிள் புல் பண்ண போகிறீங்க. வித் விஞ்சு மிஷின் வச்சு தான் நீங்கள் கேபிள் புல் பண்ணணும். ஓகே. விஞ்சு மிஷின் டேடு. ஓகே. விஞ்சு மிஷின் இல்லாமல் கேபிள் புல் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா நம்ம மேனுவலாக புல் பண்ணோம். இப்போல்லாம் மேனுவல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. 100, 300லாம் புல் பண்ணுறப்ப விஞ்சு மிஷின்னா நீங்கள் மேனுவலாக புல் பண்ணிங்கன்னா 1 டே 2 டே ஆகும். அதே விஞ்சு மிஷினில் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக ஜாக் ஸ்பிண்டில் ரோலர்லாம் செட் பண்ணிவிட்டு விஞ்சு மிஷின்லாம் ஒரு பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் புல் பண்ணுறப்ப என்ன ஆகும், வித்தின் 1 ஹவர் 2 ஹவர்ஸில் நீங்கள் 200, 300 மீட்டர் ஈஸியாக நீங்கள் இழுத்துட்டு போயிடலாம். அது சேஃபாக இழுத்துட்டு போகும். எந்த கேபிள் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி லோடும் நம்மளுக்கு அதிகம் இருக்காது. ஏன்னா செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விஞ்சு மிஷின் வச்சு ஈஸியாக இழுத்துட்டு போயிடலாம். ஓகே. விஞ்சு மிஷின். அதே மாதிரி விஞ்சு மிஷின் அதுக்கும் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே. விஞ்சு மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இருக்கணும். ஓகே. அதே மாதிரி விஞ்சு மிஷின் எல்லாருமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதோடைய காம்பிடென்ட் ஆப்ரேட்டர். ஓகே. அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே. எல்லாருமே ஆப்ரேட் பண்ண முடியாது. ஓகே. அதில் இருக்க சிலிங்கு எல்லாமே செக் பண்ணணும் விஞ்சு மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா கேபிளில், அந்த விஞ்சு மிஷினோட ரோப் இருக்கும். அதை எடுத்து அதில் ஒரு அந்த டீசாய்க்கிள் வித்து கேபிள் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேபிள் சாக்ஸ் எந்த கேபிள் புல் பண்ண போகிறோமோ அந்த கேபிளுக்கு சூட்டபுள் கேபிள் சாக்ஸ் கேபிளில் இன்சர்ட் பண்ணி நம்ம புல் பண்ணால் கேபிள் ஈஸியாக போகும். இப்படி தான் ஒரு கேபிள் லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான எக்யூப்மெண்ட் இது 3 இருந்தால் தான் நீங்கள் ஒரு கேபிள் லைன் பிளான் பண்ண முடியும். ஓகே.